எல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் இந்த ஒரு திங்கை கண்டிப்பா யோசிச்சு பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லா மேக்ஸ் டீச்சர்ஸும் 12th ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் திடீர்னு அங்கங்க இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தா இன்டகிரேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல பார்த்தா டிஃபரன்சியேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல அந்த சாப்டர்ஸ்லயே யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி அத்தனை ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிறாங்க? அவ்வளவு ஃபார்முலாஸ் எப்படிப்பா அவங்களால ஞாபகம் வச்சு அதெல்லாம் எழுத முடியுது அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டா? அவங்க மொத்தமா 12th ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் எத்தனை இருக்கு தெரியுமா? வெறும் 16 தான். இந்த 16 ஃபார்முலாஸ் வச்சுதான் அவங்க எல்லா டீச்சர்ஸுமே மேஜிக் காட்டுற மாதிரி அந்தந்த இடத்துல எழுதுவாங்க. வெறும் இந்த 16 ஃபார்முலாஸ் நீங்க 100% படிச்சு முடிச்சீங்கன்னா 12th ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் எங்க கேட்டாலும் உங்களால எழுத முடியும். சரி, இப்ப அடுத்த கேள்வி நிறைய பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே கேட்பீங்க என்கிட்ட. சரி ஓகே ப்ரோ, நான் ஃபார்முலாஸே 14 ஃபார்முலாஸ் படிச்சிட்டேன், ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு இப்ப உங்களால பதில் சொல்ல முடியாது, என்ன தெரியுமா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க. என்ன கேள்வின்னு நானே சொல்றேன். ஃபார்முலாஸே நீங்க 16 ஃபார்முலாஸ் கொடுக்குறீங்க, இதுதான் 12th வரும்னு சொல்றீங்க, அதை நாங்க படிச்சு முடிச்சிடறோம். ஆனா எந்தெந்த ஃபார்முலாஸை எங்க யூஸ் பண்றாங்கன்றதே தெரியலையே, அது எந்த யூடியூப் சேனல்ஸ் யாருமே சொல்ல மாட்டாங்களே ப்ரோ அப்படின்னு தானே கேக்குறீங்க. நான் சொல்றேன், எந்த ஃபார்முலாஸ் எந்த இடத்துல பக்காவா பயன்படுத்தணும், என்ன லாஜிக்க யூஸ் பண்ணா கரெக்டா நமக்கு எந்த ஃபார்முலாஸை எங்க யூஸ் பண்ணணும்ன்றது தெரியும் அப்படின்றத பக்காவா இந்த வீடியோல நான் சொல்லித்தரேன். சோ சும்மா சொல்லித்தரல, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். அதுவும் என்னோட பப்ளிக், அதாவது நான் 11th பப்ளிக் எழுதும் போது கம்பல்சரி கொஸ்டின்ல ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கேட்டாங்க. நான் எப்படி அந்த ஃபார்முலா இதுதான், இந்த ஃபார்முலா தான் இந்த கொஸ்டின் கரெக்டா இருக்கும்ன்றதை யோசிச்சதை நான் உங்களுக்கு பக்காவா சொல்லித்தரேன். ஈவன் நீங்களே அந்த கம்பல்சரி கொஸ்டினுக்கு இப்ப ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கொண்டு வரேன். ஓகேவா? சோ ரெண்டாவது கேள்வி, அதாவது எந்த ஃபார்முலாஸை எங்க யூஸ் பண்றதுக்கும் சொல்யூஷன் தரேன், அதே மாதிரி எவ்வளவு ஃபார்முலாஸ் படிக்கணும்ன்றது, அதாவது 16 ஃபார்முலாஸையும் நான் காமிக்கிறேன். போகலாமா? நான் உங்க கிரீஷ், இது உங்கள் GI மைண்ட்செட் சேனல். சோ இந்த வீடியோ 12th ட்ரிக்னாமெட்ரி பேசிக்ஸை 20 மினிட்ஸ்ல முடிக்கிறது தான். ஓகேவா? போலாமா? ஓகே நண்பா, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் பேசிக்ஸை 15 மினிட்ஸ்ல நான் சொல்றேன். எத்தனை ஃபார்முலா சொன்னேன்? 16 ஃபார்முலாஸ். 16 ஃபார்முலாவை இங்க எழுதி வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா போர்ட்ல இடம் இல்லை. ஸோ அதனால நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டு அடுத்து நான் சொல்றேன். சரி ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ஃபார்முலாஸ் சொல்லி தர முன்னாடி கொஞ்சமா ட்ரிக்னாமெட்ரிக்குன்னு ஒரு பேசிக்ஸ் இருக்குல்ல, அதையும் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கடுத்து பார்க்கலாம். இது என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள். ஏன் ரைட் ஆங்கிள்? இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு சைடு 90 டிகிரி இருக்கும், அதான் லாஜிக். சரி, இதுதான் டீட்டா. டீட்டாக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல பாருங்க, ஆப்போசிட் சைடு. அதே டீட்டாக்கு பக்கத்துல இருந்தா அட்ஜசன்ட். இங்கிலீஷ்ல அட்ஜசன்ட்னா பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். அண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடை தவிர்த்து மூணாவது ஒரு சைடு இருந்துச்சுன்னா அதுதான் ஹைப்போ, ஹைப்போதெனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னன்னு தெரியும், 90 டிகிரி இருக்கும், இந்த மூணு சைடு இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். பட் சொல்லித்தரேன், அவ்வளவுதான். இது எனக்கு கிராஃப் மேப் ப்ரோ. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட், அது ஓகே ப்ரோ. ASTCன்னு ஒன்று போட்டிருக்கியா, அது என்னது ப்ரோ அப்படின்னா எந்த குவாட்ரண்ட்ல எந்த ஆங்கிள் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றது தான். அதாவது சைன் பாசிட்டிவா இருக்குமா, காஸ் பாசிட்டிவா இருக்குமா, டேன் பாசிட்டிவா இருக்குமா அப்படின்னு கேட்பீங்களா, அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 4 சைனு காசு டேன் மூணுமே பாசிட்டிவ் தான். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனு கொசிக்கன் பாசிட்டிவ், அதாவது அதோட இன்வர்ஸும் பாசிட்டிவ் அப்படின்ற. பக்காவா? ரைட், சூப்பர். அதற்கு அடுத்து மூணாவது குவாட்ரண்ட்ல டேன் பாசிட்டிவா இருக்கும், நான்காவது குவாட்ரண்ட்ல காஸ் பாசிட்டிவா இருக்கும். நான் ஜஸ்ட் மெயின் ஆங்கிள் சொல்றேன், நீங்க அதோட இன்வர்ஸும் பாசிட்டிவ்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்வர்ஸ்னா ஒண்ணு, சைனுக்கு இன்வர்ஸ் என்ன? கொசிக்கன். டேனுக்கு இன்வர்ஸ் என்ன? காட்டு. அதே வந்து காசுக்கு சீக்கன். அவ்வளவுதான். தெரியலனாலும் இந்த வீடியோல நான் சொல்லி தரேன், கவலைப்படாது. பக்காவா? இந்த பேசிக்ஸ் ஓவர். ரைட், இப்போ இந்த சைடு வரும். சைன் தீட்டா, இதெல்லாம் நம்ம காலங்காலமா படிக்கிறது. அதாவது நான் சொல்றது இதெல்லாம் 9th படிச்சதுன்னு சொல்றேன். ஆப்போசிட் பை ஹைப்போ. காசுனா அட்ஜசன்ட் பை ஹைப்போ. டேன்னா ஒண்ணும் கிடையாது, சைனையும் காசையும் டிவைட் பண்ணி போறோம். ஹைப்போ ஹைப்போ கேன்சல் ஆயிட்டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வரும். இந்த 3 ஃபார்முலாஸ் நான் இன்க்ளூட் பண்ணல, பிகாஸ் இது ரொம்ப சின்ன கிளாஸ் ஃபார்முலா, அதனால சொல்றேன். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் 3 ஐடென்டிட்டி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃபார்முலாஸ், ஆனா இது ஐடென்டிட்டி, இது தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 ஐடென்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் sin² + cos² θ = 1.
இது நம்ம எப்படி a plus b whole square சொல்றோம் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஒரு ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா. சீக்கல் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. படிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுல பெருசா என்ன, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா, ரைட். அடுத்து இங்க ஒரு 3 ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அதாவது 3 செட் ஆஃப் ஃபார்முலாஸ். சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா ஒரு ஃபார்முலா, காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஒரு ஃபார்முலா, tan ஆல்பா பிளஸ் பீட்டா. அதாவது சைன்ல 2 ஆங்கிள் ஆட் பண்ணா எப்படி, காஸ்ல 2 ஆங்கிள் ஆட் பண்ணா எப்படி, டேன்ல 2 ஆங்கிள் ஆட் பண்ணா எப்படி, மூணுத்துக்கும் மைனஸ் பண்ணாலும் என்ன வரும் அப்படின்றது தான் மொத்தமா எழுதி கொடுத்துருக்கேன். பக்காவா இப்ப டக்கு டக்கு டக்குன்னு இந்த ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்தலாமா? ஒன்னும் இல்ல, ஆல்பா பிளஸ் பீட்டானா சைன் ஆல்பா காஸ் பீட்டா, இங்க பிளஸ் இருக்கா அதனால காஸ் ஆல்பா சைன் பீட்டா பிளஸ் அப்படி வரும். சைன் ஆல்பா காஸ் பீட்டா எப்பவும் போட்டுட்டு அப்படியே இந்த ஆங்கிளை மட்டும் மாத்து. இங்க காஸ் பீட்டா இருக்கு, அப்ப இங்க என்ன இருக்கு, காஸ் ஆல்பான்னு வரும். இங்க ஆல்பா இருந்தா இங்க பீட்டா வரும். சரி ஓகே ப்ரோ, அப்ப மைனஸ் போட்டா நடுவில் இருக்க சிம்பிளா மட்டும் மாத்தலாம், அவ்வளவுதான், சேம் ஆன்சர் தான். சரி, காசுனா சேமா வரும். காஸ் ஆல்பா காஸ் பீட்டா போட்டுரு, இங்க பிளஸ் இருக்குல்ல அது ஆப்போசிட்டா எழுதும், அதுதான் மைனஸ். அதனால மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா, சேம் லாஜிக், ஆப்போசிட் சைன். வேற இங்க பார்த்தனா ரெண்டுமே சேம் சைன்ல வரும். சைனுனா நல்லவன், சேம் சைன். காசுனா ஏமாத்துறான், ஆப்போசிட் சைன். அப்படி வச்சுக்கோ, காசு மணின்னு நினைக்கிறவன் வச்சுக்கோ, அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. ரைட். அதே சேம் டைம் இதை நீ மடக்கும் யோசிச்சு வச்சுக்கோ, சைனு காசு, ஆனா இங்க காசு அவ்வளவுதான். காசு கெட்டவன் காசுன்னு நினைக்கிறான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, இஷ்டம் தான், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் லாஸ்டா பார்த்தோன்னா டேன் பிளஸ் வந்துச்சுன்னா பிளஸ் தான் வரும், கீழே மைனஸ் வரும். அதே மைனஸ் வந்துச்சுன்னா மேல மைனஸ் வரும், கீழே பிளஸ் வரும். tan alpha plus tan beta 1 minus tan alpha tan beta, tan alpha minus tan beta plus 1 plus tan alpha tan beta அப்படின்னு வரும். இப்போ நான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போதைக்கு நீங்க எவ்வளவு ஃபார்முலாஸ் படிச்சிருக்கீங்கன்னா 16ல இந்த 3 கன்சிடர் பண்ணுங்க. இங்க ஒரு 3 இங்க ஒரு 3, மொத்தம் 9 வந்துருச்சு. கரெக்டா? சரி, இன்னும் எத்தனை ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு 16 சொன்னேன், அப்ப இன்னும் ஒரு 7 ஃபார்முலாஸ் இருக்கு. எங்க ப்ரோ அந்த 7 ஃபார்முலானா இப்ப நான் சொல்லி தரேன். ஓகேவா? அந்த 7 ஃபார்முலா சொல்லி தரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் இங்க சொல்லிடுறேன். இது நீ சின்ன கிளாஸ்ல படிச்சுட்டு விட்டுரு. இது 3மே ஐடென்டிட்டி, கண்டிப்பா படிச்சுக்கோ. இந்த 6 ஃபார்முலாஸை ஒரு ஸ்கிரீன்ஷாட், மொத்தமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இந்த 6 ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணி. எப்படி ப்ரோ மனப்பாடம் பண்றது? நான் எப்பவும் சொல்றதுதான், படிக்கலாம் செய்யாத. புக்கை ஒரு 10 நிமிஷம் இந்த ஃபார்முலாஸை வெறிக்க பாரு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் பாரு, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு மனப்பாடம் ஆயிடும். அவ்வளவுதான், நீ படிக்க கூட தேவையில்லை. இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பா யூஸ் ஆகும். சரி, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலாஸ் போகலாமா? ஓகே நண்பா, நான் உனக்கு ரிமைனிங் ஃபார்முலாஸா பக்காவே எழுதிட்டேன். இந்த ஃபார்முலாஸை நீ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. ஓகேவா? ஸோ இப்போ நான் உனக்கு இந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்துச்சு என்னன்ற கதையெல்லாம் உனக்கு சொல்றேன். நல்லா ஞாபகம், இந்த 7, அதாவது இதுல மொத்தம் 7 ஃபார்முலா எழுதியிருக்கு. இந்த 7 ஃபார்முலாஸ் தான் கம்பல்சரி கொஸ்டின்ல வரும் கண்டிப்பா. உங்க 12th பப்ளிக்ல கண்டிப்பா இந்த 7 வரும். இல்ல இந்த 7ல கூட வரலன்னா, இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த 16 ஃபார்முலாஸ்ல ஏதாவது ஒரு ஃபார்முலாவாவது உன் 12th பப்ளிக்ல நீ ஒரு கொஸ்டினுக்காக பயன்படுத்துவ. ஓகேவா? சோ இந்த 16 ஃபார்முலாஸ எக்காந்து கொண்டு மிஸ் பண்ணிடாது, அவ்வளவுதான். சரி ஓகே, இப்ப இந்த 7 ஃபார்முலாஸ் என்னென்ன கதைன்னு சொல்லும். sin to theta 2 sin theta cos theta. கேப்பீங்க டவுட், ப்ரோ அங்க ஆல்பா பீட்டான்ற இங்க டீட்டான்றியா அப்படின்னா, ஒண்ணு இல்லடா, அங்க ஆல்பா பீட்டான்னு ஸ்பெஷலா அது ஆங்கிளுக்கு தனியா நம்ம பட்டப்பேர் வைக்கிற மாதிரி அது ரெண்டுமே ஆங்கிள்ஸ் தான். இங்க நான் டீட்டான்னு கொடுத்துருக்கேன், இங்க நீ ஆல்பான்னு போட்டேன்னா இங்கேயும் ஆல்பா வரும், இங்கேயும் ஆல்பா வரும். பீட்டான்னு போட்டேன்னா இங்கேயும் பீட்டா வரும், இங்கேயும் பீட்டா வரும். உன் இஷ்டம் தான், நீ என்ன வேணா போட்டுக்கலாம். ஆல்பா போடலாம், பீட்டா போடலாம், காமா போடலாம், போட்டுக்கலாம். So sin to theta க்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்னு sin theta cos theta, 2 sin theta cos theta, இன்னொன்னு 2 tan theta divided by 1 plus tan square theta. cos to theta க்கு 4 ஃபார்முலாஸ் இருக்கு. 2 cos square theta minus 1 ஒரு ஃபார்முலா, இன்னொன்னு cos square theta minus sin square theta இன்னொரு ஃபார்முலா, 1 minus 2 sin square theta மூணு ஃபார்முலா, cos to theta is equal to 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. 4 ஃபார்முலாஸ். அண்ட் ஃபைனலி லாஸ்ட்டுக்கு tan to theta அப்படின்னு சொல்லிட்டு டேனுக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். என்னன்னா 2 tan theta divided by 1 plus tan square theta. நீ கேட்ப, இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியாவே எழுதலாம். எப்படின்னா, நம்ம அங்க tan alpha plus beta பார்த்திருப்போம்.
நீ அதில் பார்த்தனா tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha tan beta. இந்த இடத்துல 2 தீட்டானா அந்த இடத்துல ரெண்டுமே ஆல்பான்னு அர்த்தம். உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறதா அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு. சரி, எதுக்கு ப்ரோ இதெல்லாம் சொல்லி தரேன், நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, சரி எதெல்லாம் ஈஸியா மனப்பாடம் பண்ண தேவையில்லையோ அதெல்லாம் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் தான், வேற ஒன்றும் இல்லை. டேன் இருக்கா, ஆல்பா பிளஸ் பீட்டான்னு தானே எழுதிப்பேன். நீ அந்த பேஜ் பார்த்தனா உனக்கு ஃபார்முலா இப்படிதான் இருக்கும். tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha tan beta இருக்கும். கரெக்டா? சோ நீ என்ன பண்ணணும்னா ஆல்பா பீட்டா ரெண்டுமே இந்த இடத்துல சேமா தான் இருக்கு. அப்ப இந்த பீட்டாக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், ஆல்பா, ஏன்னா ரெண்டுமே சேம் ஆங்கிள். அப்ப இது எப்படி எழுதணும், tan ஸ்பெல்லிங் tan 2 ஆல்பான்னு எழுதலாமா, அவ்வளவுதான். அப்ப இதுவும் ஆல்பா இதுவும் ஆல்பா, tan ஆல்பா பிளஸ் tan ஆல்பா 2 tan ஆல்பா. இங்க டீட்டா யூஸ் பண்ணலாம் டீட்டா, இங்க ஆல்பா யூஸ் பண்ணலாம் ஆல்பா. கீழே 1 மைனஸ் tan ஆல்பா tan ஆல்பா ரெண்டு மல்டிப்ளைல இருக்கு. அப்ப என்ன வரும், tan ஸ்கொயர் ஆல்பா. அதுச்சா? சோ அதுக்காக தான் சொன்னேன். இவ்வளவு தான்டா 16 ஃபார்முலாஸ். முதல் கேள்விக்கு நான் பதில சொல்லிட்டேன். 16 ஃபார்முலாஸ் என்னன்னு காமிச்சிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டேன். 16 ஃபார்முலாஸ் மிஸ் பண்ணாதான்ட்டு. ரெண்டாவது கேள்வி, படிச்ச ஃபார்முலாஸ் எங்க யூஸ் பண்றதுன்றதை இப்ப பாப்போமா. அதுக்கு நான் சொன்ன மாதிரியே என்னோட பப்ளிக்ல கேட்ட ஒரு கொஸ்டினை சொல்றேன். ஃபுல்லா அழிச்சுக்கலாமா, எதுக்கு? சூப்பர். சோ என்னோட பப்ளிக், அதாவது நான் 11th பப்ளிக் கேட்கிற 11th பப்ளிக் எழுதுறப்ப இந்த கொஸ்டின் கேட்டாங்க. முக்கியமா இந்த கொஸ்டின் ஒரு கம்பல்சரி 3 மார்க் கொஸ்டின். இதுல எப்படி நான் டிசைட் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ஃபார்முலா நான் எப்படி டிசைட் பண்ணேன்றது புரிஞ்சிருச்சுன்னா நீங்க ட்ரிக்னாமெட்ரியில என்ன ஃபார்முலா கேட்டாலும் எந்த இடத்துல யூஸ் பண்ணுன்றது தெளிவா இருப்பீங்க. சோ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டாங்க தெரியுமா, ஃபைண்ட், சரி ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும், dy by dx. dy by dxனால என்ன அர்த்தம், டிஃபரன்சியேஷன். நான் உங்களுக்கு பேசிக்ஸா நான் நடத்திட்டேன். யாராவது அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்க, ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துருப்பேன். அவ்வளவுதான். உட்காந்து மற்ற சேனல் மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் நான் கதை விடல. 20 நிமிஷத்துல எதுவோ அதை மட்டும் பக்காவா சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். அவ்வளவுதான். dy by dx அப்படின்னு சொல்லிட்டு y-யோட வேல்யூ கொடுக்குறான். y is equal to cos inverse 1 இந்த இடத்துல 2 cos square x minus 1. இதுதான் கொஸ்டின். இப்ப அவன் என்ன கேட்டிருக்கான்னா dy by dx இதுக்கு கால்குலேட் பண்ணணும். சரி, இந்த கொஸ்டின்ல என்ன ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா வருதுன்றது நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க, நான் கண்டுபிடிக்க போறல. எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ற மெத்தட சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்ட் திங், இப்படி ஏதோ ஒரு கொஸ்டின் இப்படி கேக்குறாங்க. என்ன கேட்டாங்க, dy by dx. இங்க dy by dx கண்டுபிடிக்கலாம்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, cos inverse 1 இருக்கு. நமக்கு dy by dx ல cos inverse 1க்கு ஃபார்முலா இருக்கா, இருக்கு. ஞாபகம் இருக்கா, 1 divided by root of 1 minus x square. cos inverse 1 ஓட ஃபார்முலா டிஃபரன்ஷியேஷன் பண்ணா இதுதான் வரும். இங்க x க்கு பதிலா 2 cos square x minus 1 கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா இத உட்கார்ந்து பண்ணீங்கன்னா இது பெருசா போகும். அப்ப இந்த மெத்தட் ராங். சோ டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண முடியாது. சரி, ஓகே. இதுல ஃபார்முலா கிடையாது. ஆனா இந்த 2 cos square x minus 1 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? என்ன ஃபார்முலான்னு தெரியுதா? நீங்க அப்படியே போன 7 ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலா திருப்பி பார்த்து எந்த ஃபார்முலா கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புறேன். இது என்ன ஃபார்முலா தெரியுமா, cos 2 theta. 2 cos square x minus 1. அப்ப 2 cos square x minus 1 க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், cos 2x ன்னு போட்டுக்கலாமா? இது இன்வர்ஸ், இது டைரக்ட். சிக்கு கேன்சல் பண்ணு. y is equal to 2x. இதுதான் உன் क्वेश्चन. y is equal to 2x. டிஃபரன்ஷியேட் பண்ண பாப்போம். dy by dx எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி ப்ரோ. இது என்ன ப்ரோ, நீங்க சொல்லிருக்கீங்களா இந்த ஃபார்முலா x power n minus 1
அதாவது nx பவர் n மைனஸ் ஒன். முன்னாடி என்ன இருக்கு 1. 1 தூக்கி மல்டிப்ளை பண்ணா அதான் வரும். 1 மைனஸ் 1 which is nothing but 2. ஆன்சர் 2. இதுதான் தெரியுமா இருக்கு. இப்ப நல்ல கவனி, ஏன் நம்ம கவர்மெண்ட் இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, y is equal to 2x டிஃபரன்ஷியேட் பண்ணுன்னு சொல்லியிருந்தா இந்த கம்பல்சரி கொஸ்டினை 100% ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு பதிலா அவங்க கொஸ்டினை இப்படி கொடுத்ததுனால உன்னால அட்டன் பண்ண முடியல. சோ நீ கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்க. ஜஸ்ட் அந்த டாப்பர்ஸ்க்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நீ 100% புரிஞ்சுக்கிட்டனா உன்னாலையும் என்ன கம்பல்சரி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஓகேவா? சோ எந்த இடத்துல என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுன்றது உனக்கே தெரியுதா? இந்த இடத்துல அவன் டைரக்டா இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகுன்றது தெரியுது பார்த்தாலே. உனக்கு தெரியலன்னா எல்லா ஃபார்முலாஸையும் செக் பண்ணி பாரு. எந்த ஃபார்முலா மோஸ்ட் ரிலேட்டடா வருதோ அதை மட்டும் ட்ரை பண்ணி பாரு, ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆல். ஸோ உனக்கு இந்த ஸ்டெப்ல இருந்து சால்வ் பண்ண தெரியும். இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப்புக்கு கொண்டு வரக்கு நான் உனக்கு ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலாஸ் சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் இன்டகிரேஷன். ஸோ அதையும் இப்ப நம்ம பக்காவா முடிச்சிடும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இவ்வளவு ஈஸியான ஒரு 3 மார்க்கை 11th பப்ளிக்ல கம்பல்சரி கொஸ்டின்னா அதுவும் 3 மார்க்கா கேட்டு அதை பல பேர் அட்டன் பண்ண முடியல. காரணம் இந்த பேசிக்ஸ் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியல. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ப்ளீஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ வர்த்தா தோணுச்சுன்னா, இல்லைன்னா ஷேர் பண்ண வேணாம், ரியலாவே வேஸ்ட் தான். ஏன்னா உங்களுக்கே வர்த்து இல்லைன்னா அப்புறம் என்ன. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு இன்டகிரேஷன்ல பார்க்கலாம் நண்பா.